உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலே நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு கூட ஒரு அறிவு சார்ந்த ஒரு தலைப்பு, தமிழகத்திற்கு தேவையான ஒரு தலைப்பு. உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகாவது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். ஒரு நூலகத்தினுடைய பயன்பாடு, அதனுடைய முக்கியத்துவம் பல அறிஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு அறிவு கருவூலமாக அது இருக்கிறது. ஆப்ரஹாம் லிங்கனிடம் கேட்டார்கள், உங்களுக்கு உலகத்திலேயே மிக மிக பிடித்தமான இடம் எது என்று கேட்டபோது அவர் சொன்னார், எங்கு நூலகம் இருக்கிறதோ அதெல்லாம் எனக்கு பிடித்தமான இடம் என்று. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் லண்டனுக்கு சென்றபோது, உங்களுக்கு நாங்கள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், எந்த மாதிரியான வசதிகள் உங்களுக்கு வேண்டும், எந்த மாதிரியான ஆடம்பரமான நட்சத்திர விடுதி உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டபோது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், எங்கு நூலகம் அருகில் இருக்கிறதோ அந்த விடுதியை எனக்கு கொடுங்கள் என்று சொன்னார். உலகத்தினுடைய மூலை முடுக்குகள் எல்லாம் நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நூலகத்திற்கு செல் என்று அறிஞர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நூலகத்தினுடைய பயன்பாடுகள், இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் திமுக ஆட்சியிலே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் உலகத்தரம் வாய்ந்த ஒரு நூலகமாக அண்ணா நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்பட்டது. அது 8 மாடிகளை கொண்டதாக இருந்தது, 8 ஏக்கர் பரப்பளவில் இருந்தது, 31,000 சதுரடி அளவில் இருந்தது என்று சொல்கிறார்கள். சிங்கப்பூர் நூலகத்தினுடைய அந்த வடிவமைப்பை மாதிரியாக வைத்து பண்ணினார்கள் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு தளமும் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. முதல்ல பார்த்திங்கன்னா, அந்த முதல் தளத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நூலகம் அவ்வளவு அழகாக, அங்கே ஒரு அழகான மரம் இருக்கும். அதே மாதிரி பார்வையற்ற மாணவர்களுக்கான அந்த பிரெய்லி இருக்கிறது, அதுவும் மிக அழகாக அவர்களுக்கு எல்லா பயன்பாடும் உடுத்ததாக இருக்கும். தமிழ் நூல்கள், அரிய நூல்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இதெல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அந்த நூலகத்திலே போய் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த இதில் லா கிடையாது, மட்டும் இருக்குது, அதுவே தலைகீழாக தொங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே ஒரு அழிவு என்பது, அதாவது நீங்கள் ஒரு நூலகத்தை அழித்தீர்கள் என்று சொன்னால் அது ஒரு பண்பாட்டை, ஒரு கலாச்சாரத்தை, நம்முடைய இலக்கியத்தை அழித்ததற்கு சமமாகும். அப்படிப்பட்ட நூலகத்தை இடமாற்றம் செய்வது, அதை குழந்தைகளுடைய சிறப்பு மருத்துவமனையாக மாற்றுவது. அதுதான் ஒருத்தர் சொன்னார், குழந்தைகளை நாங்கள் அறிவாளியாக அந்த இடத்தில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், நீங்கள் குழந்தைகளை நோயாளிகளாக அந்த இடத்தில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். உண்மையாகவே ஒரு நூலகம் என்பது நம்முடைய பொக்கிஷம், நம்முடைய இலக்கியம், நம்முடைய வரலாற்றை படிக்கப் போகின்றவர்கள் படிக்கக்கூடிய இடமாக அது இருக்கிறது. ஆகவே இந்த நூலகத்தை இனியாவது சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்கிறதா? ஆமாம், உயர்நீதிமன்றம் கண்டித்த பிறகும் அதை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கிறதா இல்லை என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த படிப்பாளி அண்ணன் திரு TKS இளங்கோவன் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். அற்புதமான கட்டுரைகளை வரக்கூடிய தீக்கதிர் பத்திரிகையினுடைய பொறுப்பாசிரியர், அதே போன்று முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு தீக்கதிர் குமரேசன் ஐயா அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். அதே போன்று அறிஞர் அண்ணா கன்னிமாரா நூலகத்திற்கு செல்கின்ற போது அவருடைய கைகள் படாத புத்தகங்களே மிக மிக குறைவு என்று சொல்லக்கூடிய அந்த கன்னிமாரா நூலகத்தினுடைய முன்னாள் இயக்குனர் திரு ஆவுடையப்பன் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். அதே போன்று அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் நூலக இயக்குனர் முனைவர் திரு நித்யானந்தம் ஐயா அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். முனைவர் துளசி கவிதா அவர்களும் நம்முடைய வந்திருக்கின்றார். உண்மையாகவே இந்த நூலகங்கள் ஒரு மனிதனை எப்படி முழு மனிதனாக உருவாக்குகிறது, இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் எப்படி சிதைக்கப்பட்டு இருக்கிறது, இந்த உத்தரவுக்கு பிறகாவது, உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகாவது இது சீரமைக்கப்படுமா என்பதெல்லாம் குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். ஆவணப்படத்தை பார்க்கலாம். வாசிக்கும் தலைமுறை யோசிக்கும், யோசிக்கும் தலைமுறை சிந்திக்கும், சிந்திப்பவர்கள் கேள்வி கேட்பார்கள், கேள்விகள் இந்த சமுதாயத்தை சீராக்கும், சீராகும் சமுதாயத்தால் மக்கள் வளம் பெறுவார்கள், நலம் பெறுவார்கள், நல்ல வாழ்வு பெறுவார்கள். இப்படி சிந்தித்த ஒருவரின் சிந்தனையில் உருவானதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம். சிந்தித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அண்ணா நூற்றாண்டு நூலகம் தமிழகத்தின் அறிவு குறியீடு, தமிழர்களின் பெருமை. இப்படிப்பட்ட நூலகத்தை இடமாற்றப் போகிறோம், மருத்துவமனையாக்கப் போகிறோம் என்று இன்றைய அரசு அறிவித்ததை எதிர்த்து அறிவு சார்ந்தவர்களின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நூலக ஆலோசனை புத்தகத்தில் இந்த நூலகத்தை இடமாற்றக்கூடாது என தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மருத்துவமனையாக இதனை மாற்றக்கூடாது என்றும்
இதுவரை எப்படி நூலகம் பராமரிக்கப்பட்டதோ அது தொடர வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆனால் சீரமைப்பு பணிகளை இன்றைய அரசு கிடப்பில் போட்டபோது மீண்டும் நீதிமன்றம் ஜனவரி 8ஆம் தேதிக்குள் சீரமைக்க உத்தரவிட்டிருக்கிறது. இவ்வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட 2 நபர் குழு அளித்த அறிக்கையின்படி கழிப்பிட வசதிகளும் குளிர்சாதன வசதியும் செய்து தரப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் தமிழக அரசு அதிக அளவில் நூலக வரி வசூல் செய்வதாகவும் அப்படி வசூல் செய்யப்படும் பணம் எதற்காக செலவிடப்படுகிறது என்றும் தெரியவில்லை என்றும் உயர்நீதிமன்றத்தில் வாதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றமும் இது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறது. மக்கள் பயன்பாட்டிற்குரிய ஒரு அறிவு வளர்ச்சி சார்ந்த நிறுவனம் சிதைக்கப்படுவதைக் கண்டு மனம் வேதனைப்பட்டாலும் மக்களே இதனை எதிர்த்து போராட தொடங்கி இருக்கிறார்கள் என்று எண்ணுகின்ற போது பெருமையாகவும் இருக்கிறது. இப்போ நீங்கள் முன்னாடி போய் பார்த்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய நூலகத்துக்கும் என்ன பார்க்குறீங்கம்மா? அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010 தொடங்கினப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனோம். அப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு எல்லா இடத்துலையும் எங்களுக்குரிய அந்த பிரைலி மெத்தட்ஸ் கிடைக்கிறதில்ல. அப்போ எங்களையும் ஞாபகம் வச்சு டாக்டர் கலைஞர் அவர்கள் பார்வையற்றோரும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரியில் ஒரு பிரைலி செக்ஷனை கொண்டு வந்ததை நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அந்த டைமில் நாங்கள் ஸ்கூல் சார்பாக அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போது நாங்கள் காலேஜுக்கு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆனால் அப்போ இருந்த நிலைமையும் இப்போ இருக்கிற நிலைமையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு சில புக்ஸு தான் பிரைலியில் இருக்குது. அதாவது 2010 என்ன பிரைலி புக்ஸு இருந்ததோ அதே நிலைமை தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. நாங்கள் அப்போல்லாம் போனோன்னு உடனே எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி தந்துடுவாங்க, காப்பி பண்ணி தந்துடுவாங்க, நல்ல கேர் எடுப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்று நெட் கனெக்ஷன் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மணிக்கணக்காக ஆகுது. நாங்கள் தேடி போகிற எங்களுடைய காலேஜ் சிலபஸ் ரொம்ப சீக்கிரமாக எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இதெல்லாம் நினைக்கும் போது எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது ஆட்சி மாறலாம், ஆனால் அந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஒரு மாணவர்களோட அறிவு பறிக்கப்படுகிறது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சார். இந்த நிலைமையெல்லாம் எப்போ மாறும் அப்படின்னு நினச்சா, அதாவது இந்த நிலைமையும் மாறும் அப்படின்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதாவது ஒவ்வொரு விஷயமும் சார் சொன்னது போல் உயர்நீதிமன்றம் சொல்லி தான் எல்லாமே செய்யணும்னா அப்போது நம்ம வழி நடத்துகிறவங்களே அதாவது சொல் புத்தி இருக்கணும், சுய புத்தி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் நிறைய தடவை கோரிக்கை வச்சும் அதை கேட்காமலும் தாங்களாகவும் முடிவு எடுக்காமலும் இருந்து செயல்படுறாங்க. இந்த நிலைமை அதாவது தலைமையே இப்படி இருந்தால் அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வர ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எப்படி இருப்போம்? மற்ற மாநிலங்களுக்கு உதாரணமாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை சார். இந்த நிலைமை மாறணும். அதாவது சமுதாயத்தில் மாற்றம் வரணும்னா முதல்ல அறிவு மாறணும்னா நூலகம் பராமரிக்கப்படணும் சார். எப்படி உங்களுடைய படிப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது இதனால்? ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால ரெக்கார்டு கூட எங்களுக்கு சீக்கிரமாக பண்ணி தரமாட்டேங்கிறாங்க. சரி, பக்கத்தில் கொடுங்க. வேறு என்ன குறைபாடுகள்மா? இப்போ முன்ன போகிறதுக்கும் இப்போ இருக்கும் நீங்கள் என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்கம்மா? வேறு எங்களுக்கு அங்கே முக்கியமாக தேவைப்படுது. நாங்கள் எங்கேயுமே தேடி கிடைக்காத சிலபஸ்லாம் கூட அங்கே கிடைச்சிருக்கு. நாங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னாக்கா எங்களுக்கு பென்ட்ரைவுக்கு நான் கொடுத்தா எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும். அதை வச்சு தான் நாங்கள் படிக்கணும். மற்றவங்க மாதிரி படிக்கணும், புக்கெல்லாம் பார்த்து படிக்கணும்னா படிச்சிருவாங்க. ஆனால் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி தான் படிக்கணும் அப்படின்னாக்கா எங்களுக்கு அதான் அது சீக்கிரமாக நடத்தி இது ரெக்கார்ட் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. ரொம்ப டைம் ஆகுது. ஆரம்பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர விடுதிக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். அங்கே ஒரு கேஃப்டேரியா இருக்கும், ஆமாம், டாய்லெட் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ என்ன மாதிரியான சீர்கேடுகள் அங்கே இருக்கிறது? இதை எப்படி சிதைச்சிருக்காங்க? பராமரிப்பு பணிகள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லுங்கள். பராமரிப்பு பணிகள் சொன்னீங்கன்னா ரொம்ப ஒரு கேவலமான ஒரு இதுதான் சார். நீங்கள் அங்கே போயிட்டேன்னு வச்சிங்கன்னா எப்படி இருந்தால் நான் இப்படி ஆகிட்டேன்னு விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார், அது மாதிரி தான் இருக்காங்க உண்மையில். எல்லாம் அந்த மேலே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த இதெல்லாம் வச்சுன்னா ரொம்ப கிழிஞ்சி இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குப்பையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. புக்கெலாம் எதுவுமே கிடையாது. அப்போல்லாம் கலைஞர் ஆட்சியில் போன கவர்மெண்ட்லாம் ஒரு புக் எடுத்தனா ஒவ்வொரு புக்கும் 10 புக்கு இருக்கும். யாரும் எவ்வளோ பண்ண புக்குக்கு இதுவே இருக்காது. அவ்வளோ புக்கு இருக்கும், அவ்வளோ பேப்பர் இருக்கும். ஒன்று கேட்டால் எல்லா கட்சி பத்திரிகையும் வரும் அங்கே.
அதுவும் ஒரு பத்திரிக்கை இல்லை, ஒவ்வொரு பத்திரிக்கையும் ஒரு 5 இது 10 இது வரும். யார் வேணால் எவ்வளோனா எடுத்து வந்து படிக்கலாம், இது பண்ணலாம். ஃபுல்லாக 24 ஹவர்ஸும் நாங்கள் அதில் தான் இருப்போம். சாட்டர்டே சண்டேனாக்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்டா போகணுன்ருக்கு ஒன்றுமே இல்லை சார். அடிப்படை இதுவே இல்லை சார். நிறைய தடவை கோர்ட் வந்து இது சொல்லியிருக்கு, அதை மாற்றி இது மாற்றி. இந்த ஆட்சி எதுவுமே செய்கிற மாதிரியே தெரியல. இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் போனால் மே மாதம் தான் வரும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக அது உயர்நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகாவது அரசு விழித்து கொண்டு அதை சீரமைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறதா? இது 2010ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவின் நினைவாக பிறந்த நாள் அன்று, செப்டம்பர் 15 பிறந்த நாள் அன்று முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்ட ஒன்று. அன்றைய தினம் பார்ப்போமேயானால் அந்த நூலகம் உலகம் போற்றுகிற உன்னத நூலகமாக திகழ்ந்து கொண்டிருந்தது. பார்க்கிற கட்டிடங்கள் அழகு மிகுதியோடு இருந்தது. வெளியிலிருந்து அந்த கட்டடத்தை பார்ப்பவர்கள் உள்ளே போய் பார்க்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டுகிற அளவிற்கு கட்டடக்கலை இருந்தது. நூலகத்திற்கு குழந்தைகளை வரவழைக்க வேண்டும் என்பதற்காக கலை நுணுக்கத்தோடு குழந்தைகள் பிரிவு இருந்தது. இப்படி எல்லா பிரிவுகளையும் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் தினம் பார்வையிட்டு அதை உருவாக்கினார்கள். இன்னும் சொல்லி போனால் சிற்பியை போன்று செதுக்கினார்கள் என்பது சொல்றதுதான் உண்மை கூட. ஆனால் இன்றைய தினம் அந்த நூலகம் பாழ்பட்டு கிடக்கிறது என்பதை விட சீரழிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. 2010 தலைவர் அவர்கள் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் துவக்கப்பட்டதற்கு பின்னால், மாற்று அரசு வந்ததற்கு பின்னால் அண்ணா நூலகத்தின் மீது எந்த விதமான கவனத்தையும் அது செலுத்தப்படவில்லை. 8 அடுக்கு மாடிகளை கொண்டது. ஒவ்வொரு மாடியும் கலை நுணுக்கத்தோடு அறிவு பசியை தீர்க்கிற நூலகமாக அது உருவாக்கப்பட்டது. வரலாற்றில் இல்லாத ஒரு அநியாயம் அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது என்னவென்றால், ஒரு நூலகத்தில் திருமணம் செய்வதற்காக வாடகைக்கு விட்ட ஒரு அநியாயம் இந்த தமிழ்நாட்டில் இந்த நூலகத்தில் நடந்தது. சரி, இதை நீதிமன்றம் கண்டித்தது. 500 கணினிகள் இப்போ அங்கே இருந்தன. பட் இந்த 500 கணிப்பொறிகளும் இப்போ செயல்படக்கூடிய நிலையில் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இப்போ மின் நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்ஸ் அப்படிங்கிற டிஜிட்டல் லைப்ரரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு சர்வர் வேணும், கம்ப்யூட்டர் வேணும். பட் இது எல்லாமே அப்டேட் பண்ணி ப்ராம்ப்டாக இருக்கா அப்படின்னா சத்தியமாக அது இப்போது உள்ள நிலைமையில் இல்லை. ஏன்னா அந்த கணினியை வந்து சரியான முறையில் சாஃப்ட்வேர் அப்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணாமல் எந்த ஒரு விஷயங்களும் இனிமேல் நம்ம அது அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படிங்கும்போது இந்த டிஜிட்டல் லைப்ரரி அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. குழந்தைகள் நூலகத்தினுடைய சிறப்புகள் அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும். யூஸ்வலாக பசங்க வந்து புக்ஸ் திறந்து படிக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சரௌண்டிங்ஸை நம்ம தான் உருவாக்கி கொடுக்கணும். அப்படி உருவாக்கி கொடுத்த ஒரு லைப்ரரி வந்து இப்போ வந்து சுத்தமாக பராமரிக்கப்படுறதில்ல. அந்த இடத்துல வந்து பார்த்துனாக்கா மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் அந்த மரத்தோட செட்டை அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவே பராமரிக்காமல் ஒரு மாதிரியான ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பசங்க வந்து அங்கே போகிறது பெரிய விஷயம். ஆனால் இப்போது யாரும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் எடுத்து போக மாட்டேங்கிறாங்க. அது காரணம் மெயின் ரீசன் என்னன்னாக்கா பல ரீசன்ஸ் இருக்குது. பேசிக் அம்யூனிட்டிஸ் வந்து இப்போது படிக்க போகிறோம், கண்டிப்பாக வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கே இருப்போம். அந்த 3 மணி நேரத்தில் அடிப்படை விஷயம் என்னன்னாக்கா குடி தண்ணீர். ஒரு ஃப்ளோர் எடுத்துட்டாக்கா ஒரு ஃப்ளோரில் கிட்டத்தட்ட 500 பேர் உட்காந்து படிக்கலாம். ஆனால் வந்து அங்கே குடி தண்ணீர்னு பார்த்தா ஒரு 2 கேன் தான் இருக்குது. அது பத்தாது கண்டிப்பாக. அதுக்கப்புறமா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவ்வளோ ஹைஜீனிக்காக இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக இருந்த ஒரு நூலகத்தில் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இப்போதைக்கு பார்த்தா ஹைஜீனிக்காக இல்லை. அதே மாதிரி வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச்டாக இருந்தவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக டாய்லெட்ஸ் இருந்தது அங்கே. ஆனால் வந்து இப்போ கூட அது மூடி தான் இருக்குது. இதை வந்து அந்த உயர்நீதிமன்றம் ஒரு குழு அமைச்சாங்கள்ல, அவங்க கூட வந்து இதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. இந்த டாய்லெட்ஸ் வந்து இன்னும் ஆப்ரேஷனில் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி வந்து கேமராஸ் இருந்தது. சிசிடிவி கேமராஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேமராஸ் வந்து செயல்படாமல் இருக்குது. ஒயர்ஸ் வந்து கேமராஸோட ஒயர்ஸ் வந்து தொங்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. முன்னாடியெல்லாம் போனாக்கா வீல் சேர் வந்து நூலகத்தோட வாசலில் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா அந்த இடத்துல வீல் சேரே இல்லை. இப்போ வந்து யாராவது ஃபிசிக்கலி சேலஞ்சு படிக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க வந்தாங்கனாக்கா கூட அவங்க வந்து கஷ்டப்பட்டு உள்ளே போக வேண்டிய நிலமை தான் இருக்குது. அதே மாதிரி வந்து லிஃப்ட் வசதி வந்து சரியாக இல்லை. அடிக்கடி ரிப்பேர் ஆகுது. ஆனால் மெயின்டெனன்ஸ் பண்ண அதுக்கு ஆள் இல்லை. ஆள் இருக்காங்களா இல்லை அவங்க கூப்பிட மாட்டேங்கிறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. ஒரு நூலகத்தை வந்து நம்மளுடைய அறிவு நம்ம வந்து பல விஷயங்கள் வந்து அங்கே கற்றுக்கிறதுக்காக போகிறோம். ஆனால் வந்து அங்கே போயிட்டு வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் புக்கை தேடணுன்னாக்கா அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட நம்ம போய் கேட்டாக்கா இந்த புக் எங்கே இருக்குன்னு கேட்டாக்கா அவங்க ஒரு பர்டிகுலர் இடத்த சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போனாக்கா அந்த புக்கு அங்கே இருக்க மாட்டேங்குது. எதனால அவங்க வந்து ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணும். படிக்க நிறைய பேர் வருவாங்க, சில பேர் வந்து தவறி வேறு இடத்துல வச்சுருவாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணுறதில்ல. இந்த லைப்ரரியில் வந்து இப்போ மொத்தம் அட்டண்டன்ஸ் ஒரு நாளைக்கு வர விசிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரஃபாக ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா 8 ஃப்ளோர் இருக்குது. ஆக்சுவலாக அந்த லைப்ரரி வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோர் தான் யூஸ் ஆகுது. அது கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓன் புக் ரீடிங் செக்ஷனை வச்சுருக்காங்க. அதில் புக்ஸே கிடையாது.
புக்ஸு சொந்தமாக கொண்டு வரவங்க, லேப்டாப் கொண்டு வரவங்க தான் உட்காந்து படிக்கிறாங்க. வீட்டில் புக்கு செலவு பண்ணி வாங்கக்கூடியவர்கள், ஆனால் வீட்டில் உட்காந்து படிக்க முடியாதவர்கள், மனம் இல்லாதவர்கள் இந்த இடத்துக்காக வந்து உட்காந்து ஏசியில் உட்காந்து படிக்கிறாங்க. புக்கு வாங்க காசு இல்லாதவங்களாம் நியாயமாக தேவை லைப்ரரி. அவங்களால வர முடியல, அவங்களுக்கு புக்கு இல்லை. அதனால் இவங்களுக்கு தான் இந்த லைப்ரரி யூஸ்ஃபுல் ஆகுது. ஆல்மோஸ்ட் இது எலைட் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி இருக்குது. அரசாங்கம் வந்து தேவையில்லாத விஷயத்தில் வந்து தலையிடுறாங்க, தேவையில்லாததுக்கு செலவுகள்லாம் பண்ணுறாங்க தவிர நம்ம எது அறிவுபூர்வமாக எது தேவையோ அதுக்கான விஷயங்கள் வந்து அவங்க யோசிக்க மாட்டுறாங்க. முக்கியமாக அவங்களோட தேவையில்லாமல் அவங்க போயிட்டு வர இடத்துக்கெல்லாம் இது பேனர் அடிக்கிறவங்க. ஒரு நூலகம் பேனர் நமக்கு தேவையா? இல்லை. ஆனால் அதில் தேவையில்லாமல் வேர்ட்ஸ் வர்றதுக்கு நூலகத்தில் 2 புக்கு வாங்கி வைக்கலாம் அந்த காசு கூட. ஆனால் அதை சீரமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓலைச்சுவடியிலேருந்து புத்தகத்து வந்திருக்கோம், புத்தகத்துலேருந்து இப்போ அடுத்தது வந்து டிஜிட்டலுக்கு போயிருக்கோம். இது வந்து டிஜிட்டல்லேருந்து அடுத்தது விர்ச்சுவல், அதாவது இணைய நூலகம். இணைய நூலகத்துக்கு வந்து யுனெஸ்கோவுக்கு உதவி பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இணைய நூலகத்துக்கு கொண்டு போனால் இப்போ சென்னையில் மட்டுமே உபயோகப்படுறது இல்லாமல் இது உலகளாவிய லெவலில் எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறது என்னோட எண்ணம். ஸோ இதை வந்து விர்ச்சுவல் லைப்ரரியும் அதாவது இணைய நூலகமும் இதோட சேர்த்து இணைக்கும்போது கண்டிப்பாக தமிழ் சார்ந்த அனைத்து நூல்களையும் உலகளாவிய லெவலில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சால் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து இது வந்து ஸ்கூல் எஜுகேஷன் கீழே இந்த லைப்ரரி வருதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு பூரா ஒரு 4000க்கு மேலே லைப்ரரி இருக்குது. இந்த 4000 லைப்ரரி அவங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் ஆல்ரெடி ஓவர் பர்டன், அவங்களுக்கு இதையும் சேர்த்து பார்க்குறது ஒரு சுமையாக இருக்குது, பணிச்சுமையாக இருக்குது. இது வந்து தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டாக கொண்டு வந்தால், இப்போ கேரளாவில் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக கொண்டு வந்தால் இது வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது. காலையில் நீங்கள் லைப்ரரி உள்ள என்ட்ரான உடனே ஒரு 9-10 பேர் அந்த கடைநிலை ஊழியர்கள் வந்து இந்த அளவுக்கு இருக்கிற ஏரியாவை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது எப்படிம்மா இது மாதிரி ஆச்சு அப்படின்னோடனே அவங்க பெரிய சனியனாக இருக்குங்க, இது எப்படி உள்ளே வந்ததுன்னே தெரியல, இதில் ஒரு ஓட்டை இருக்குது, அதை பார்த்து அடைக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது, இது படிக்கிறவங்க பெரியவங்க வரும்போதுலாம் மேலே பிரச்சனையாகி போகுது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்து, இப்போ லைப்ரரிக்கு போகணுன்னா நீங்கள் ஒரு கொடையோடு போகணும், கலைஞர்கிட்ட ஒரு கொடையை வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் லைப்ரரிக்கு போகிறதுக்கு அப்படின்றது ஞாபகம் வருது. இந்த 5 வருஷத்தில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் உறுப்பினர் கிட்டத்தட்ட அந்த நூலகத்துக்கு இருந்திருக்கணும். ஆனால் இது வரைக்கும் ஒருத்தர் கூட அங்கே ஒரு மெம்பர் கூட அங்கே ஆகலை, யாரால் அதை பயன்படுத்த முடியல. இது மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமை. இந்த நிலைமை உடனடியாக மாறணும். நூற்றாண்டு காலகட்டத்தை வந்து மருத்துவமனையாக மாற்றணும்னு சொல்கிறாங்க. அது ஏற்கனவே மருத்துவமனை மாதிரி தான் இருக்குது. அங்கன்னா ஒன்று பேஷண்ட் மட்டும் தான் இருக்காங்க, மெடிசன் இல்லை, டாக்டர்ஸ் இல்லை. அதனால் டாக்டர்ஸாக அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் வேணும், மெடிசனாக அங்கே புக்ஸ் வேணும். இப்போ என்னன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் போனப்போ அங்கே சிஸ்டம் இருந்தது. அவங்கக்கிட்ட கேட்டேன், என்ன சிஸ்டமை கீழே வச்சுருக்கீங்கன்னா, அப்படி ஒர்க்கர்ஸ் கிட்டே கேட்டேன், நாங்கள் யூஸ் பண்ணுவோம், எங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னும். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் எடுத்து கொடுக்க முடியாது, அது யார் எடுத்துன்னு வந்து வச்சாங்களோ அவங்க தான் எடுத்துன்னு வந்து கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஏன் நீங்கள் எடுத்து கொடுத்தா என்ன ஆகும், இல்லை எங்கள் வேலை போய்டும் அப்படின்றாங்க அவங்க. திரு நித்யானந்தம் ஐயா அவர்கள் மத்தியில் இருக்காருங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நூலகராக இருந்து ஓய்வு பெற்றவர். உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு கூட அது சீரமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் ஒரு நூலகராக இதை எப்படி பார்க்குறீங்க? கவர்மெண்ட் இந்த ஹைகோர்ட்டு உத்தரவுக்கு பிறகும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிலவுகிறது. அது காரணம் அதிகாரிகள். உதாரணமாக பார்த்திங்கன்னா டைரக்டர் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸ் அப்படின்றோம். இவங்க என்ன செயல்படுத்தணும், அவங்க என்ன விதிமுறைகள், 2 குழு போட்டு அதை கண்காணிக்க சொல்லியிருக்குது உயர்நீதிமன்றம். அதை கண்காணிக்கிறதுக்கு அவங்களும் 5 முறை இது வரைக்கும் வந்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்னென்னா, இந்த ஏசி இம்ப்ரூவ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் கழிப்பறைகள், இது மட்டும்தான் இப்போது சிறப்பாக ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்டலாக் இஸ் அ மிரர் ஆஃப் த ஹோல்டிங்ஸ் ஆஃப் த லைப்ரரி. அப்படின்னும் போது அந்த பட்டியல் பார்த்திங்கன்னா ஒப்பாக் ஒர்க் பண்ணுறதே கிடையாது. ஆன்லைன் பப்ளிக் ஆக்சஸ் கேட்டலாக்னு இருக்குது, அங்கே இயங்குறதே கிடையாது. அது இருந்தால் தான் இந்த நூல் எந்த பிரிவில் எந்த பொருளில் இருக்குதுன்றது தெரியும். அதை பார்க்கறதுக்கு வசதி கிடையாது. ஒரு சரியான நூலை சரியான வாசகருக்கு சரியான நேரத்தில் கொடுப்பதே குறிப்பு தரும் சேவை. அப்படிப்பட்ட சேவைகள் கிடையாது. காரணம், பணியாளர்கள் தொய்ந்து போய்விடுகிறார்கள். அவர்களுக்கு உற்சாகம் இல்லை, ஊக்கம் இல்லை, பணி நிரந்தரம் இல்லை, ஊதிய உயர்வு இல்லை. பிஎஃப் என்பது வைப்பு நிதி, அந்த வைப்பு நிதியே அவர்களுக்கு இல்லை, பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களெல்லாம் அதிருப்தியில் வேலை செய்கிறார்கள் அங்கே. ஆகவே அப்போ வாசகர்களின் நிலை எப்படி இருக்கும் பாருங்கள். வாசகர்கள் ஆர்வத்தோடு வராங்க பாருங்கள். இது கலைஞருடைய கனவு நூலகம், 8 அடுக்கு மாளிகை கொண்டது. அப்படின்னும் போது முதல் தளத்தில் அவங்க சொன்னாங்க பார்வையற்றோர் நூலகம், குழந்தைகள் நூலகம், இப்படி பீரியாடிக்கல், சஞ்சிகைகள், மேகசின்ஸ், ஜேர்னல்ஸ், எல்லா செக்ஷன் எல்லா பொருளிலும் அடங்கியிருக்குது. அருமையான நூலகம். சிங்கப்பூருக்கு நேஷனல் லைப்ரரி போர்டு சிங்கப்பூருக்கு இணையான நூலகமாக இது கட்டப்பட்டது. பாமர மக்களிலிருந்து படித்த ஐஏஎஸ் படித்த வரை அதை பயன்படுத்தலாம் பொது நூலகத்தை. அப்படிப்பட்ட வசதிகள் உள்ள நூலகம்
2010 என்ன மிளிர்ந்தது, இப்போது இதனுடைய நிலை தேக்க நிலை என்ன காரணம், இதை ஆராய்ச்சி பார்த்தோம்னா இதற்கு செயல்படும் அதிகாரிகள் குறிப்பாக டைரக்டர் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸ் நூலக அறிவியல் படித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த துறை மேம்படுத்தப்படும். அது மாதிரி கிடையாது, நியமிக்கிறதே கிடையாது. முதல் டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸு தில்லைநாயகம்னு ஒருத்தர் வந்தார். அவர் தான் நூலக அறிவியல் படித்தார். அவர் காலத்தில் அது நூலகம் வளர்ந்தது. அதற்கு பிறகு அந்த பணி இடம் நிரப்பப்படவே இல்லை. இது ஒரு முக்கிய காரணம். அந்த துறையில் இருக்கிறவங்க அதிகாரிகளாக இருந்தால்தான் அதை செப்பனிட முடியும், அதற்கு வளர்ச்சிக்கு ஆய்வுக்கும் வழிவகுக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையே அங்கே இல்லை. ஃபுட் கோர்ட், கான்ஃபரன்ஸ் ஹால், அண்ட் தென் வி கேன் சே ஓப்பன் ஏர் தேட்டர், ஆடிட்டோரியம், இப்படி பல அரங்குகள் தோய்ந்து கிடக்கிறது, பூட்டி கிடக்கிறது. அதற்கு பயன்படுத்தினால் வாடகை வந்தால் அதற்கு வருமானம், அந்த வருமானத்திலேயே நாம் அதை நிர்வகிக்கலாம், அந்த யுத்தியை கடைபிடிக்கலாம். அது செயல்படாமல் இருக்கிறது. இப்படி தேக்க நிலையிலேயே இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா புத்தகங்கள்லாம் கிழிந்த புத்தகங்களுக்கு பைண்டிங் செய்யப்படுவதில்லை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் நாம் புகுத்த வேண்டும். அப்படி முறை புகுத்தப்படவில்லை. உதாரணமாக கண்டம்னேஷன் ஆஃப் புக்ஸ், டேமேஜ்டு புக்ஸ், அதை வீட் அவுட் பண்ணணும் முறைப்படி. அப்போது தான் செல் அரிக்காது, அது அந்த புத்தகங்கள் பாழாக்காது மற்ற புத்தகங்களை. அப்படிப்பட்ட பராமரிப்பு இல்லை, பூச்சி மருந்து அடிப்பதில்லை. இப்படி புத்தகங்களை பேணி பாதுகாக்க வேண்டும். அரிய நூல்களை தனியாக எடுத்து வைக்க வேண்டும். அதுக்கு எப்படி கட்டமைப்பு பண்ணி அதை எப்படி பாதுகாப்பது, இப்படியெல்லாம் இருக்கிறது. மிக பொருள் வாரியாக எடுத்துக்கொண்டால் அனைத்து துறைகளிலிருந்து நூல்கள் அங்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. தாங்கள் கூறியது போல் 5.5 லட்சம் புத்தகங்கள் இருக்கிறது. இன்டர்நெட்டில் பார்த்தால் 12.5 லட்சம் போட்டிருக்கும். அவ்வளவு கனவு, இவ்வளவு சேர்க்க வேண்டும் என்று ஒரு குறிக்கோளோட, நல்ல குறிக்கோளோடு இது துவங்கப்பட்ட நூலகம் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறது. நன்றி சார். மேடம், இன்றைக்கு குறிப்பாக அந்த நூலகம் அப்போது இருந்ததற்கும் இப்போது இருந்ததற்கும் என்ன வித்தியாசம்? பயன்பாட்டுக்கு உகந்ததாக அது இருக்கிறதா இப்போது? சார், ஒரு பெண்ணாக இருக்கிறத விட இந்த நூலகத்துறையை ஒரு அதீத காதலோடு தான் நான் இங்கே இந்த நூலகத்துறையை தேர்ந்தெடுத்து படித்து அதில் முனைவர் பட்டத்துக்காக நான் வேலை பார்த்து கொண்டிருந்ததையே ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ முழு நேர ஆராய்ச்சியாளராக இருந்து முனைவர் பட்டம் வாங்கி நாங்கள் இந்த நூலகத்திலலாம் பணிபுரிஞ்சிருக்கோம். ஒவ்வொரு வாசகரும் எங்கள்கிட்ட தகவலை கேட்கும்போது குழந்தைங்க பசியோடு அம்மா கிட்ட சாப்பாடு கேட்குற மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்கு உரிய தகவலை நாங்கள் தந்தோன்னா அவங்க முகத்தில் பார்க்குற அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு தாயாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு பெண்ணாக நான் இந்த தகவல் நூலக தகவல் துறையில் ஒவ்வொரு வாசகருக்கும் அவங்க கேட்கக்கூடிய தகவலை தரும்போது ஒரு தாய்மையை நான் உணர்ந்திருக்கேன். ஆனால் கலைஞர் அவர்களுடைய கனவு திட்டம் இந்த நூலகம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிகச்சிறந்த பகுத்தறிவு பகலவன். அவர் இறந்து பல வருடங்களுக்கு அப்புறம் நான் பிறந்திருக்கேன். ஆனால் அந்த பகுத்தறிவு பகலவன் இந்த மண்ணை விட்டு மறைந்து 40 ஆண்டு காலத்துக்கு பிறகும் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மனிதனுடைய மனங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பேரறிஞர் அவர். ஒவ்வொரு பாமரனுடைய மனதிலும் இன்றும் அவர் இருக்கிறார், மண்ணை விட்டு மறைந்தாலும். அப்படிப்பட்ட ஒரு பேரறிஞனுடைய நினைவாக இந்த வாசிப்பையே தன்னுடைய சுவாசமாக வாழ்ந்த மனிதன். ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை தேவை உணவு, உடை, இருப்பிடம்க்கு அடுத்தது நூலகம், வாசிப்பு அவசியம்ன்றத தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து காட்டிய மிகப்பெரிய பேரறிஞர் நம்மளுடைய அண்ணா அவர்கள். அவருடைய நூற்றாண்டில் இப்படி ஒரு நூலகத்தை நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம், வரம், தவமாக இருந்து இந்த நூலகத்தை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அவர் சமர்ப்பிச்சிருக்காரு சென்ற ஆட்சியில். இந்த நூலகம் நான் ரெகுலராக போய் பார்த்தேன். 2010 இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இந்த பில்டிங்கை பார்த்தோன்னே ஒரு வாசகராக, முதல்ல நூலகராக, அப்புறம் ஒரு வாசகராக, இந்த ஒரு வாசிப்பாளராக நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. தனிப்பட்ட முறையில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நூலை வாங்கிறதுக்கும் அதை பராமரிக்கிறதுக்கும் எவ்வளவோ நேரத்தையும் பணத்தையும் செலவிடுறோம். ஆனால் பல கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நூலகம் இன்றைக்கி எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல்
நூல்களை வந்து எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் நூலகர்களுக்கும் உரிய எந்த விதமான ஒரு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த விதமான பயன்பாடும் கிடையாது. ஒரு நூலகத்துக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கூட அங்கே இல்லை. அதனால தான் கிட்டத்தட்ட 30 பேர் அந்த நூலகத்தை விட்டு வேண்டானே போயிட்டாங்க. அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்குது. இதை சீரமைக்க நடவடிக்கை எடுக்குமா இல்லையான்ற கேள்வியே வேண்டாம், எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இது ஒவ்வொரு குடிமகனுடைய அடிப்படை தேவை, உரிமை. இது வந்து ஒரு ஜனநாயக உரிமை. இதை நம்ம உரிமையை நம்ம தான் கேட்டு வாங்கணும். நன்றி மேடம். உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகாவது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை சீரமைக்கும் பணியை அரசு மேற்கொள்கிறதா இல்லையா என்கின்ற ஒரு விவாதத்தை தொடர்ந்து நம்ம விவாதித்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தினுடைய மிக பிரபலமான ஒரு நூலகம் கன்னிமாரா நூலகம், வரலாற்று சிறப்பு வாய்ந்தது. அதனுடைய முன்னாள் இயக்குனர் திரு ஆவுடையப்பன் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். உண்மையாக இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கும் உங்களுக்கு ஒரு பதவி தரப்பட்டு இருந்தது. இதனுடைய சிறப்புகள் என்ன? ஆரம்பிக்கப்பட்ட போது எந்த நோக்கத்தோடு இது ஆரம்பிக்கப்பட்டது? அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆரம்பிக்கிறது வந்து 2008 பிளான் பண்ணி 2010 முடித்தோம். தமிழக வரலாற்றிலேயே ஆரம்பிக்கப்பட்ட தேதியிலிருந்து முடிக்கப்பட்ட தேதியை சரியாக குறிப்பிட்டு எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாமல், எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல், கார்பரேஷனில் அப்ரூவல் வாங்கினா அப்ரூவல், எம்எம்டி அப்ரூவல் வாங்கினா அப்ரூவல், அவன் என்ன அப்ரூவல் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு கட்டப்பட்ட நூலகம் தான் அந்த நூலகம். இதற்கு முன்னால் இந்த இனிஷியேட்டிவ் வந்து எப்படி ஆரம்பித்தது அப்படின்னா, 90லேருந்து 94 வரை இருக்கும்போது நேரத்தில் கூட ஒரு கன்னிமாரா நூலகத்தில் இடம் இல்லை புத்தகத்தை வைக்கிறதுக்கு, அதுக்காக ஒரு நூலகம் கட்டணும் அப்படிங்கிற பொழுது மியூசியத்திலேயே ஒரு பார்க்கில் கட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ப்ரொப்போசல் எடுத்துகிட்டு போனோம். அப்போ 10 கோடி ரூபாய்க்கு 10 மாடி கட்டடம் கட்டலான்னு. அப்போது ஒரு செக்ரட்டரி இருந்தாங்க, அவர்கிட்ட நேரடியாக நாங்கள் நேராக பேசும்பொழுது அந்த செக்ரட்டரி அதை ஒத்துட்டு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் போன உடனே அதை அப்படியே நின்றுச்சு அந்த ப்ரொப்போசல். அதுக்கப்புறம் திருப்பி ஆட்சியில் அமைச்சர்கிட்ட வரும்பொழுது அமைச்சர்கிட்ட போய் பேசுகின்ற பொழுது இந்த மாதிரி போன தடவை ஆரம்பித்தோம், நின்றுச்சு, எங்களுக்கு அவசிய தேவை இருக்கணும்னு உள்ள நல்ல ஸ்கீம் அது நீங்கள் திருப்பி இனிஷியேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இடத்த வந்து பார்த்தாங்க, அமைச்சரே ரெடியாக வந்து பார்த்தாங்க. இடம் ரொம்ப அருமையாக இருந்தது. சரின்னு அதை சொல்லிட்டார், ஒத்துக்கிட்டார், அதை பண்ணலான்னு. ஆனாலும் அதற்கு ஒரு எதிர்ப்பு அப்பொழுது நமக்குள்ளேயே இருந்தது. அதனால் அந்த இடத்த விட்டுட்டு வேறு ஒரு இடத்துல கட்டணும் அப்படிங்கிறப்பல சொல்லும்போது திருப்பி அமைச்சர்கள் வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல ஏதோ டிஸ்பியூட்லாம் சொல்கிறாங்க, அந்த இடத்துல கட்ட முடியாது, வேறு இடம் இருந்தால் சொல்லுங்கன்னு. நாங்கள் வேறு ஒரு இடத்த சொன்னோம். அந்த இடத்துல தான் கன்னிமாரா நூலகத்தினுடைய அனெக்ஸ் கட்டப்பட்டது. அது கட்டப்பட்டதுக்கான அளவு 2,48,2,00,000 வந்து 2,48,00,000 அப்போ கட்டினோம். அது உடனடியாக அப்ரூவல் கிடைத்தது. கட்டி 97 கட்டி முடிச்சிட்டோம். ஆனாலும் அந்த இடம் வந்து பத்தலை அப்படிங்கிற பொழுது திருப்பி ஒரு கட்டடம் கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்குள் இருக்கும் பொழுது தான் இந்த ஒரு பெரிய நூலகம் ஒன்று கட்டணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொப்போசல் வரும்பொழுது அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு அதற்குரிய டாக்குமெண்ட்டு, அதுக்குரிய வரைபடங்களெல்லாம் நான் தான் தயார் பண்ணி கொடுத்தேன். அப்போ கொடுத்த உடனே அமைச்சர்களெல்லாம் அதை பார்த்தாங்க. சிஎம் வரை போனது. அது அவர்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதை நாங்கள் ஒரு 100 கோடி ரூபாயில் அந்த கட்டடத்தை கட்டலாம் என்று ஒரு ப்ரொப்போசல் கொடுத்தோம். அது கட்டி முடிக்கும் பொழுது எங்களுக்கு 300 கோடி ரூபாய் ஆகிவிட்டது. ஆனால் அப்பொழுது பணம் எங்களுக்கு போதிய பணம் இருந்தால் அதை கட்டி முடிச்சிட்டோன்னு வச்சுக்கொள்ளுங்க. அது வந்து உலகத்திலேயே ஒரு தரமான நூலகமாக வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். பொதுவாக ஒரு பெரிய நூலகம் கட்டணும் அப்படின்னா எல்லோரும் என்ன நினச்சாங்க, அந்த நேரத்தில் சின்ன நூலகங்கள்லாம் மோசமாக இருக்கேன், ஒரு நூலகத்துக்கு 100 கோடி கட்டணுமா அப்படின்லாம் சொன்னாங்க. அது அவருடைய எண்ணம், தவறான எண்ணம். எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு அமைப்பு வேணும். அந்த அமைப்பாகத்தான் முன்னாடி கன்னிமாரா நூலகம் இருந்தது. கன்னிமாரா நூலகம் அதனுடைய இடத்தினுடைய ஒரு ஸ்டேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு போயிட்டது. அதுக்கப்புறம் இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது ஒரு புதிய நூலகம் கட்டணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் போது தான் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை கட்டணும். அது 8 மாடியை கொண்ட ஒரு கட்டடமாக கட்டுகின்ற பொழுது அதுக்கு மேலே கட்ட முடியாது. ஏன்னா அது ஏஐயுடைய ஒரு தடைகள்லாம் இருந்தது. அதனால் அப்புறம் சுற்றுச்சூழல் பெர்மிஷன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அதெல்லாம் இருந்ததுனால அந்த கட்டடம் 8 ஃப்ளோரோடு நிப்பாட்டிட்டோம். அந்த 8 ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு ஃப்ளோரில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைன் பண்ணணும். அதற்காக என்னுடைய தலைமையில் ஒரு குழு வந்து சீஃப் இன்ஜினியர் வந்திருந்தார், ஒரு ஆர்கிடெக்ட் ஒருத்தர் வந்திருந்தார், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஒருத்தர் வந்து சிங்கப்பூரில் போய் ஒரு 5 நாட்கள் இருந்து ஒரு 4-5 நூலகங்கள் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் முழுவதுமே சிங்கப்பூர் மாடல்னு சொல்லிவிட முடியாது. அது நம்மளுடைய கற்பனையும் கலந்து அதை கட்டணும். கட்டி முடித்ததுக்கு பின்னால் அதற்கு வரக்கூடிய பெரிய ஒரு பேர் கொடுக்கும் பொழுது அப்போ ஒரு நல்ல ஒரு முயற்சி பண்ணாங்க. கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு பெரிய ஆட்களை கூப்பிடுவது, இது ஒரு பெரிய நூலகம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அப்போ ஒரு மத்திய சர்க்காரில் இருக்கக்கூடிய கல்ச்சர் துறையினுடைய ஒரு பெரிய செக்ரட்டரி ஒருத்தர் வந்திருந்தார். அவர் தான்
இந்தியாவுடைய நூலகங்களுக்கெல்லாம் மத்திய சர்க்காரில் ஒரு பெரிய ஒரு கல்ச்சர் துறையுடைய செக்ரட்டரி. அவரை நான் சும்மா ஒரு மீட்டிங்கில் அவரை பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணுன்னு கூப்பிட்டு வந்து பார்த்த உடனே அப்போ கட்டிகிட்டு இருந்தோம். ஒரு 80% முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார், இவ்வளோ பெரிய நூலகம் நூலகத்திற்கா பொது நூலகத்திற்கா என்று அவரே ஆச்சரியப்பட்டார்கள். அவர் வந்து வெஸ்ட் பெங்கால்காரர். அவர் நேஷ்னல் லைப்ரரியை வந்து பயன்படுத்தினவர். நேஷ்னல் லைப்ரரிங்கிறது 20 கோடி புத்தகங்கள் இருக்கக்கூடிய 2 கோடி புத்தகங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலகம். அந்த நூலகத்தை விட இந்த நூலகம் நன்றாக இருக்கிறது என்று அவர் அன்றைக்கு சர்டிஃபிகேட் பண்ணிட்டு போனார். அதற்காக எனக்கு பல வகைகளில் அது பின்னால் என்னை மத்திய சர்க்காருடைய கமிட்டியில் அவர் நியமித்தார். அவர் தான் நியமித்தார் ரெடியாக. அதுபோல் அந்த நூலகத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார்கள். அதுபோன்ற ஒரு நூலகம் பின்னாலே கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டதுக்கு பின்னாலே திருப்பி வந்து ஆட்சி மாறியவுடன் எப்படி 94, 95 நாங்கள் ஒரு நூலகம் கட்டணும், ஆட்சி மாறின உடனே திருப்பி ஒரு கட்டணும் சொன்ன உடனே அதை முன்னெடுத்து செல்லலாம் என்ற ஒரு உத்தரவு என்று அதை நாங்கள் எடுத்து பண்ணுகின்ற பொழுது ஏற்பட்ட ஒரு சில தடங்களாக ஒரு கட்டடமாக கட்டினோம். ஆனால் அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் கட்டினது பின்னாடி அடுத்து வருகின்ற பொழுது அந்த ஒரு பாரம்பரியம் பின்பற்றப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம். திருப்பி இதை வந்து நல்லா நடத்திருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனாலும் கூட அவர்கள் வந்து ஒரு ஆணை போடுகின்ற பொழுது இதற்கு இணையாக ஒரு பெரிய நூலகத்தை கட்டுவோம், இதற்கு செலவழிக்கப்பட்ட பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்து விடுவோம், கட்டி முடிக்கப்பட்டபோது இதை மாற்றுவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். அதற்கப்புறம் கோர்ட்டுக்கு போனாங்க. பட் இதில் வந்து அதுக்கப்புறம் சரியாக மெயின்டைன் பண்ணலை அப்படிங்கிறது தானே ஒரு கேள்வி வருகின்ற பொழுது கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. கோர்ட்டில் ஆர்டர்லாம் கொடுத்தாங்க. ஆனால் 198 பேர் அந்த நூலகத்திற்கு தேவை. 198 பேர் இங்கே இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி அது எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா, டெய்லி வேஜஸாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ரெகுலராக இருக்கக்கூடிய 98 பேர் இருந்தாங்க. அதில் 22 பேர் 23 பேர் வெளியில் போயிட்டாங்க. வெளியில் போயிட்டாங்கன்னா அவங்க இதோட நல்ல வேலை கிடச்சி போயிட்டாங்க. அதனால் அது வந்து நம்ம ஒரு பெரியதாக சொல்ல முடியாது. அவர்கள் போவதற்கான காரணம் வந்து அவர்களுக்கான உரிமைகள் அங்கு சரியான நேரத்தில் கொடுக்கப்படவில்லை என்பது தான். இந்த 5 வருடங்களுக்காக அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவிகள் 3 பதவிகள் இன்றைக்கு வர வேக்கண்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருங்கிற ஒரு பதவி முக்கியமான பதவி. அந்த பதவி இன்றைக்கு வேக்கண்ட்டாக இருக்குது. அந்த நூலகத்தை தனியாக பராமரிப்பதற்காக ஆண்டுக்கு வந்து 15 கோடி ரூபாய் இருந்தால் தான் பண்ண முடியும். ஆனால் நமக்கு சென்னையில் இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன்லேருந்து வரக்கூடிய வரி, நமக்கு வரக்கூடிய வரி ஏறத்தாழ சரியாக வசூலித்தமையானால் 50 கோடி ரூபாய் வரக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கிறது. அந்த 50 கோடியில் 15 கோடி இங்கே செலவழிப்பது வந்து மிகப்பெரிய காரியம் கிடையாது. அந்த 15 கோடி இங்கே கொடுத்து விட்டு தலைமையில் இருக்கக்கூடிய நூலகர், அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 துணை தலைமை நூலகர்கள் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரை நியமித்து அந்த பணத்தை அவர் கையில் கொடுத்திருந்தார்களானால் எந்த ஒரு கோர்ட்டுக்கும் போகணுங்கிற அவசியம் ஏற்பட்டிருக்காது. எந்த ஒரு ஆளும் சொல்லாமலே அவர்கள் அந்த நூலகத்தை சரியான முறையில் பராமரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள். அதை விட்டு நூலகத்தில் அனுபவம் இல்லாதவர்களை எல்லாம் அங்கே எடுத்து வந்து போடுகின்ற பொழுது தான் அவர்களுக்கான விதிமுறைகள் செய்யப்படவில்லை. அவர்களுக்கான இன்க்ரிமெண்ட்லாம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. இப்போ 2010 நம்ம எத்தனை பேர் பராமரிப்பாக வைத்திருந்தோமோ அதே அளவுக்கு தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்றைக்கி என்ன செலவு பண்ணமோ அதே செலவு தான் இன்றைக்கி பண்ணுகிறார்கள். ஆனால் அவர்கள் சரியாக வேலை பார்க்கிறார்களா பார்க்கவில்லையா என்பதை கண்காணிப்பதற்கான பணியை அங்கே இருக்கிறவர்கள் செய்யவில்லை என்றால் தான் இந்த பாழடைந்த நிலைக்கு காரணம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா நான் பல முறை அங்கே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். அரசாங்கம் வந்து பணம் கொடுக்கலாம், அந்த பணத்தை சரியாக பயன்படுத்துகிறார்களா என்பது அதிகாரிகளுடைய கையில் தான் இருக்குது. அதிகாரிகள் அதை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்றால் அதனால் வரக்கூடிய நஷ்டம் இந்த நூலகத்திற்கு தான். அதற்காக நான் எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு தைரியமான நிலை அந்த இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கு இல்லை. ஏன்னா அவன் பூரா ரெகுலேட் ஆகலை, நாளைக்கு நம்மளை வெளியில் பற்றி விட்டுருவாங்களோன்னு அவன் திருப்பி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். அவங்களுக்குரிய எல்லா மரியாதைகளும் எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தமே. ஆனால் கண்டிப்பாக அவர்கள் இதுபோல் தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்திருப்பார்கள் என்று தான் நினைக்கின்றேன். நன்றி அவுலிக்கும் சார். ஒரு பத்திரிகையாளராக குமரேசன் சார், நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அந்த நூலகம் அது மூலத்தின் மீதான ஒரு தாக்குதல் தொடுக்கப்பட்ட போது அப்போ நான் ஒரு கருத்தை பதிவு செய்தேன். பொதுவாக தமிழில் வந்து ஒரு சொல்லுக்கு முன்னால் ஆ சேர்த்து விட்டால் அது எதிர்மறையான பொருளை கொடுக்கும். நீதி, அநீதி, சுத்தம், அசுத்தம், நியாயம், அநியாயம். அதுபோல் திமுகவோடு ஆ சேர்த்து விட்டதால் திமுக அரசு என்னெல்லாம் செய்ததோ அதையெல்லாம் எதிர்த்து தான் செய்வோம், அதையெல்லாம் ஒழித்து கட்டுவோம் என்கிற பாணியில் இந்த அதிமுக அரசு செயல்பட்டது. அந்த வகையில் இது ஒரு ஆ அரசாக மாறியது. என்ன செய்தாலும் சரி, அது ஒரு புதிய தலைமைச் செயலக கட்டடமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கான எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, மன்னிக்கவும் நூலகமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஏற்பாடாக இருந்தாலும் அது முந்தைய அரசுக்கு பெயர் தரும் என்றால் இந்த அரசு அதை அனுமதிக்காது என்றது மூலமாக என்ற நடவடிக்கை எடுத்ததன் மூலமாக ஆ அரசாக, அரசு என்பதற்கான லட்சணத்தை இழந்த ஒரு ஆ அரசாக மாறியத்தான் நான் பார்த்தேன். இப்போ ஒரு பண்பாட்டு தாக்குதல் என்பது முதல்ல எங்கே வரும்னா மக்களுடைய அந்த வாசிப்பு பண்பாட்டின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதலாக தான் வரும்.
ஏன்னா மற்ற தாக்குதலாம் பிறகு அடுத்தடுத்து வரும். மக்களுக்கான அந்த அறிவுத்தளத்தில் அடி கொடுப்பது தான் முதல் தாக்குதல். ஆனால் என்னென்னா வரலாற்றில் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட தாக்குதல் என்பவை எதிரிகளால் தான் தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாட்டின் மீது படையெடுக்கிறவர்கள் வந்து அந்த நாட்டினுடைய பண்பாட்டை அழிப்பார்கள், அவருடைய அறிவுத்தளத்தை வேரோடு அழிப்பார்கள். நம்ம நாட்டில் இருந்து பறிபோன செல்வங்கள் எவ்வளவோ இருக்கின்றனவே. ஆனால் நம்ம மண்ணிலேயே இங்கே இருந்து நம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு வந்து இப்படி ஒரு வாசிப்பு பண்பாடு என்பதன் மீது ஒரு தாக்குதல் தொடுக்கிறதே, இது எப்பேற்பட்ட இது காலம் பூராவும் வரலாறு இதை பேசிக்கொண்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் தொடுக்கப்பட்டது என்பது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இப்போ எல்லாரும் என்ன பேசிய நண்பர்கள் எல்லாருமே சொன்னாங்க, ஒரு அறிவுபூர்வமான சமூகத்தை வளர்ப்பதற்கு சிக்கல் அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்முடைய அரசமைப்பு சாசனம் அறிவியல் பூர்வமான சமுதாயத்தை வளர்ப்பது பற்றிய ஒரு கட்டளையை இட்டிருக்கிறது. ஒரு சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் உள்ள ஒரு சொசைட்டியை பில்டப் பண்ணணுங்கிறது தான் நம்முடைய அரசமைப்பு சாசனம் நமக்கு எடுக்கிற கட்டளை. ஆனால் என்ன நடக்கிறது என்றால், அப்படி அறிவுபூர்வமான சமூகம் வருகிறது என்றால், உதாரணமாக ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு கல்லூரியோ அது வந்து ஒரு மாணவர்களுக்கான கல்வி இல்லையா. ஆனால் ஒரு நூலகம் என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கான கல்வியை கொடுக்குறார். அது ஒரு ஏழை குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு வசதி படுத்தலாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளோடும் ஒரு நூலகம் அமைகிறது என்றால் அது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கான கல்விக்கூடமாக மாறுகிறது. அப்படிப்பட்ட கல்விக்கூடங்களில் உருவாகிறவர்கள் எப்படிப்பட்ட சமுதாயமாக தலையெடுப்பார்கள்? கேள்வி கேட்கிறவர்களாக இருப்பார்கள். இன்றைய ஆட்சியாளருக்கு முதல் சிக்கல் அங்கே தான் வருகிறதுன்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்கிறவர்கள் அவருடைய கட்சிக்குள் இருக்கலாம், எப்படி வேணாலும், ஏன்னா எதுவும் கேள்வியாக ஆணைப்படி நடந்து கொள் என்று சொல்லுகிறவர்களாக வைத்துக்கொள்ளலாம். சமூகமும் அப்படியே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதிலிருந்து அது வருகிறது என்று நினைக்கிறேன். அப்படி படித்து வரக்கூடிய ஒரு சமூகத்திலிருந்து வரக்கூடியவர்கள் கல்வி அறிவோடு, அதாவது நான் சொல்கிற இந்த கல்வி பொது கல்வியை சொல்கிறேன், அந்த கல்வியோடு வருகிறவர்கள் நிச்சயமாக மக்களுக்கான நிவாரணப் பணிகளில் ஸ்டிக்கர் ஓட்ட மாட்டார்கள். என்ன நிச்சயமாக எறும்புகள் செத்து போகின்றன நமக்காக யானை நடக்காமல் இருக்க முடியுமா என்றெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டு அப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தி கொண்டிருக்க மாட்டார்கள். மாறாக கேள்வி கேட்பார், என்ன எது நியாயம் எது சரி என்று. அப்படிப்பட்ட ஒரு கற்றறிந்த ஒரு சமூகம் வளர்வது என்பது இன்னொரு வகையில் பார்த்தால் ஆட்சியாளர்களுக்கு தான் நல்லது, அரசுக்குத்தான் நல்லது. அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பல சுமைகள் அதனால் நீங்கிவிடும். கற்றறிந்த ஒரு சமூகம் மதுக்கடைகளின் பக்கம் போகாது. எனவே அப்போ மதுக்கடையில் நடத்த வேண்டிய தேவை ஏற்பட அரசுக்கு நிதி தேவை என்று அதற்கு போக வேண்டிய அவசியம் இப்படி நிறைய விருத்து கொண்டு அரசுக்கே பல நன்மைகள் இருக்கின்றன. என்றாலும் கூட இந்த அரசு இதை விரும்பவில்லை என்பதால் தான் இப்போ நண்பர்கள்லாம் பேசுகிற போது கூட சொல்கிறாங்க, அதிகாரிகளை பற்றி சொல்லணும். அதிகாரிகளுடைய அணுகுமுறை ஒரு அதிகாரியினுடைய அணுகுமுறை எந்த அளவிற்கு ஒரு நிறுவனத்தை ஆக்கப்பூர்வமாகவோ அல்லது எதிர்மறையாக மாற்றும் என்பதில் நான் அனுபவித்து பார்த்துருக்கிறேன். நான் செய்தியாளராக பத்திரிகையாளர் பலராக பார்த்துருக்கேன். ஆனாலும் அடிப்படையில் வெறும் அதிகாரிகள் மீது மட்டும் பழி போட்டு விட்டு நாம் நலிவிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த என்சான் உடம்புக்கும் சிரசு பிரதானம் என்று சொல்கிறோம் அல்லவா, மூளை சரியாக சிந்திச்சா என் கையும் காலும் சரியாக செயல்படும். அதுபோல் அரசு பிரதானம், இந்த தேசத்திற்கு அரசு பிரதானம். அந்த அரசு ஆட்சியில் இருப்பவர்கள் சரியான கொள்கையில் வழி செயல்படுவதாக இருந்தால், ஒரு நூலகத்தின் தேவையை உணர்ந்து அதை சரியாக இயக்குகின்ற கொள்கையை வகுப்பவர்களாக இருந்தால் அதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அதிகாரிகளும் அதை போல தான் செயல்படுவார்கள். அரசுக்கு அப்படிப்பட்ட கொள்கை வழி இல்லை, எனவே அதிகாரியிடமும் அது எதிரொலிக்கவில்லை. நன்றி குமரேசன் சார். ஒரு நூலகம் என்பது ஆவண காப்பகம் அல்ல. ஆவண காப்பகத்தின் பணி வேறு, நூலகத்தின் பணி வேறு. நூலகங்களில் நூல்கள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், புதிய புதிய நூல்கள் வாங்கி கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே நான் யாரையாவது பாராட்டுவேன் என்றால் இந்த நூலகம் என்கிற இந்த சிந்தனையை உருவாக்கியவர்களுக்கு அந்த பாராட்டுக்கு முதலிடம் கொடுப்பேன். தோழர் சொன்னது போல அறிவு வளர வேண்டும் என்பதிலே அரசியலமைப்பு சட்டமே உரிமை கொடுத்திருக்கிறது. அந்த உரிமையை பயன்படுத்த வேண்டும். நூலகம் என்பது ஏழை மக்களுக்காக என்று நண்பர்கள் சொன்னார்கள், நடுத்தர மக்களுக்காக என்றெல்லாம் சொன்னார்கள். என்னை போன்றவர்கள் சில நூல்களை வீட்டிலே வாங்கி படிக்க முடியும். வில் டியூரண்ட் எழுதின ஸ்டோரி ஆஃப் சிவிலைசேஷன் என்கிற அந்த நூல் தொகுப்பு 11 வால்யூம் தொகுப்பு, அது ஒரு 20,000 ரூபாய் மதிப்பில் இருக்கும். இதை வீட்டிலே வாங்கி அது அவ்வளவு பணம் கொடுத்து வீட்டிலே வாங்கி அதை பராமரிக்க வேண்டும் படித்த பிறகு. அந்த நிலையிலே நூலகத்திலே சென்று படிப்பது எனக்கு கூட எளிமையாக இருந்தது நான் படித்த காலம். இப்படி பல நூல்கள், அரிய நூல்கள், சிறந்த வரலாற்று நூல்கள், தொகுப்பாக வந்த நூல்களை எல்லாம் பலரும் வீட்டிலே வாங்கி படிப்பதில்லை, அதை நூலகத்திலே சென்று படிக்கிறார்கள்.
நம்முடைய முன்னாள் நூலகர் ஒன்று சொன்னார், 50 கோடி ரூபாய் சென்னை மாநகராட்சிக்கு பணம் வருகிறது என்றார். ஒவ்வொரு நாம் செலுத்துகிற வீட்டு வரியாகட்டும் அல்லது குடிநீர் இணைப்புக்கான வரியாகட்டும், எல்லா வரியிலும் லைப்ரரி செஸ் என்று ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஒதுக்கி, அது செஸ் என்றாலே ஒரு குறிப்பிட்ட எந்த நோக்கத்திற்காக ஒதுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக செலவிடப்படுவதற்காக மக்களிடம் தேடுகிற நிதி. வரி மற்ற நிர்வாகத்திற்கு, லைப்ரரி செஸ் நூலகத்துக்கு மட்டுமே பயன்பட வேண்டும். 50 கோடி ரூபாய் இங்கே லைப்ரரி செஸ் வருகிறது என்றால், இந்த அரசாங்கம் அந்த 50 கோடி ரூபாயை முழுமையாக நூலகத்துக்கு செலவு செய்திருந்தால் எந்த நூலகமும் பாழ்பட்டு போகாது, மிகச்சிறப்பாக இருக்கும். நூல்களை புதுப்பித்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு நூலகத்தின் நிலைகள் மாறுகிறது. உலகத்திலே ப்ராஜெக்ட் கட்டன்பர்க் என்ற பெயரில் பழம்பெரும் நூல்களை எல்லாம் இன்றைக்கு புக்ஸ்களாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தமிழ் நூல்கள், சங்ககால நூல்களிலிருந்து ஏறத்தாழ ஒரு 500 நூல்களுக்கு மேல் ப்ராஜெக்ட் மதுரை என்ற பெயரிலே சங்க நூல்களை இன்றைக்கு நாப்பார்த்த சாரதி எழுதிய நாவல்கள் வரை, பாரதிதாசன் கவிதைகள், பாரதியார் கவிதைகள் எல்லாமே இன்றைக்கு புக்ஸ்களாக வந்திருக்கிறது. அவற்றை மக்கள் படிக்க வேண்டும், அறிவு பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே பல பேரும் பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிற நிலையிலே இங்கே நமக்காக நாம் உருவாக்கிய ஒன்றே சிதைக்கப்பட்டிருக்கிறது என்றால் மனம் வேதனை அடையாமல் என்ன அடையும்? அறிவை தடுப்பது நல்ல அரசாங்கமாக இருக்காது. உலகத்திலேயே மிக மோசமான அரசாங்கம் அறிவு வளர்ச்சியை தடுக்கிற அரசாங்கமாகத்தான் இருக்கும். இந்த அரசாங்கம் அறிவு வளர்ச்சியை தடுக்கிற பணியிலே முனைந்து நிற்கிறது. இவர்கள் நீதிக்கு கட்டுப்பட்டவர்களாக எனக்கு தெரியவில்லை. இந்த நூலக விஷயத்தில் மட்டுமல்ல, எந்த விஷயத்திலுமே இவர்கள் நீதிக்கு கட்டுப்பட்டவர்களாக தெரியவில்லை. நீதிக்கு கட்டுப்படுகிற ஒரு அரசாங்கம் அமையும் பொழுது நிலைமைகள் மாறும் என்று நாம் நம்புவோம். நூலகங்களை பாதுகாப்பதற்கு, குறிப்பாக இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை சீரமைப்பதற்கு என்ன வசதிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும்? இந்த அண்ணா சென்ட்ரல் லைப்ரரி நம்ம ரிசர்ச் அகாடமிக் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த அண்ணா லைப்ரரி வந்து பழையபடி எப்படி இருந்தது அப்படியே இருக்கணும் சார். நூலகவியல் படித்தவர்களை பணியில் அமர்த்தினால் நூலகம் சிறப்பாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. நூலகம்ன்றது புது புத்தகங்கள் வாங்க வேண்டும், புது சஞ்சிகைகள் வாங்க வேண்டும், பத்திரிகைகள் வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் நூலகம் நல்ல உயிர்ப்புடன் திகழும். எந்தவித இடர்பாடுகளும் இன்றி 24 மணி நேரமும் மக்கள் மேம்படுத்த வேண்டும். புத்தகங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் சார். அப்புறம் அப்டேஷன், இன்றைய லைஃபுக்கு ஏற்ற மாதிரி புதிய புத்தகங்கள் வரவேற்கப்பட வேண்டும். அப்புறம் சுத்தம் சுகம் தரும் என்பதற்கேற்ப கழிப்பறைகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். 12 லட்சம் புக்ஸோடு ரன் பண்ணணுன்றது நடைமுறைக்கு வரணும் சார். லைப்ரரிஸ்லாம் இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டோட நிறைய புக்ஸோட வரணும் சார். மெம்பர்ஷிப் அலாட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும், நிறைய புக்ஸ் வாங்கி வைக்கணும். அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு எதிராக அரசாங்கம் இழைக்கும் கொடுமைகளுக்கு எதிராக தமிழக மாணவர்களும் இளைஞர்களும் ஓரணியில் ஒன்றிணைந்தோம் என்றால் நாம் தான் வெற்றி பெறுவோம். நூலகம் பாதுகாக்கப்படும். நல்ல புக்ஸு, அப்புறம் ஸ்டாஃப்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஸ்டாஃப்ஸு எல்லாமே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார். சீக்கிரமாக அந்த மாதிரி வரணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கணும். ஃபர்னிச்சர் ஷாப் மாதிரி இருக்க நூலகம் நூலகமாக காட்சியளிக்கணும். நீதிமன்றத்துடைய கடுமையான கண்டனங்களுக்கு பிறகாவது தமிழக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு அப்பாற்பட்டு மீண்டும் புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட வேண்டும். ஹாஸ்பிட்டலாக கட்டுறதுக்கு எவ்வளவோ இடம் இருக்குது. அது ஏன் ஒரு கட்டி வச்சுருக்க அந்த இடத்த போய் ஹாஸ்பிட்டலாக மாற்றணும்? ஏற்கனவே கட்டி ஒரு இதை ஹாஸ்பிட்டலாக மாற்றி அங்கே அவ்வளோ பேர் அதை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது அதுவும் ஒரு கேள்விக்குறி. இப்போ இருக்கிற இந்த லைப்ரரியும் அது ஏன் ஹாஸ்பிட்டலாக மாற்றணும்? வேற ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டலாமே. எவ்வளவோ விஷயத்துக்கு இடத்த ஒதுக்கி கொடுக்கும்போது ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு இடத்த ஒதுக்கி கொடுக்க மாட்டாங்களா அவங்க? துளசியாதா மேடம் சொல்லுங்கள். உணவு, உடை, இருப்பிடம்க்கு அடுத்தது நூல்கள் அவசியம். அதை பேரறிஞர் அண்ணாவே வலியுறுத்தி இருக்கார். அவருடைய ஒரு கொள்கையாக கோட்பாடாகவே சொல்லியிருக்காரு. அவர் பேரில் ஆரம்பித்த ஒரு லைப்ரரிக்கே இந்த நிலமன்னா தமிழகத்தில் இருக்க மற்ற பொது நூலகம் மட்டும் இல்லை, பள்ளிகளில், கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் இருக்க நூலகங்களுடைய நிலமும் கிட்டத்தட்ட இதே நிலைமையில தான் இருக்குது. ஸோ ஒரு அரசு நல்ல விதமாக இருக்கணும், ஒரு அரசாங்கம் நல்லா இருக்கணும், ஒரு நாடு செழிப்படையணும்னா கண்டிப்பாக படிப்பறிவு அவசியம். இதை எல்லா தலைவர்களும் உணர்ந்திருக்காங்க. இந்த நூலகத்தை மேம்படுத்தணும். வரவு வருகிறது இல்லையா, இந்த பணம் மக்கள் வரி பணம் முறையாக அதற்கு போய் செல்வதில்லை. எல்லாம் அந்த ஒரு 50 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்குன்னா 5 வருஷத்துக்கு 250 கோடி ஆச்சு. இந்த பணம் கிளை நூலகங்களுக்கும் பொது நூலகங்களுக்கும் செலவிடப்படுது.
இல்லைங்களா? அது முறையாக இதுக்கு கொடுத்தா இதை நிர்வகிக்கலாம். நன்றி நித்யானந்தன் சார். கருத்தாக நிறைவாக இதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அறிவு வளர வளர நாகரீகம் வளரும், சிந்தனைகள் வளரும், பொருளாதார தத்துவம் வளரும். பகுத்தறிவு என்பது ஏதோ ஒரு கடவுளுக்கோ அல்லது மதத்துக்கோ சாதிக்கோ சொல்லப்பட்டதில்லை. பொருளாதாரத்திலே கூட பல சிந்தனைகள் அன்றைக்கு இருந்த பொது நிதி சிந்தனை இன்றைக்கு மாறி இருக்கிறது. பல சிந்தனைகள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் அறிவு பெருக பெருக வளருகிற சிந்தனைகள். அந்த சிந்தனைகளின் அடிப்படையில் சமுதாயமும் சேர்ந்து வளர்கிறது. எனவே சமுதாய வளர்ச்சிக்கு அறிவு தேவை. அறிவை தடுக்கிற ஒரு அரசாங்கம் காட்டாட்சியாகத்தான் கருதப்படும். அது நீக்கப்பட வேண்டும். அது மக்களுக்கு எதிரான, வளர்ச்சிக்கு எதிரான, நாகரீகத்துக்கு எதிரான அரசாங்கம் என்று கருதப்பட வேண்டும். குமரேசன் ஐயா, உங்களுடைய கருத்து? கோவில் இல்லா ஊரில் கூட குடியிருக்கலாம், நூலகம் இல்லா ஊரில் குடியிருக்கக்கூடாது. இந்தியாவின் உண்மையான வரலாறு என்ன, இந்தியாவுடைய உண்மையான சாதிய அடிப்படை என்ன என்பதை கண்டறிந்து சொன்ன அம்பேத்கர் அவர்கள் அதற்கான உண்மைகளை எல்லாம் நூலகத்திலிருந்து தான் நமக்கு பெற்றுக் கொடுத்தார். தமிழக மண்ணிலே ஒரு முற்போக்கு சிந்தனை வேறு ஒன்றியது என்றால் பெரியாரும் அண்ணாவும் தெரு தெருவாக படிப்பகங்களை வைத்தார்களே அன்றைக்கு. அதனுடைய வளர்ச்சி அல்லவா அது? அரசு தரப்பில் முதல்ல செய்ய வேண்டியது நூலகங்களை எல்லாம் ஒரே துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும். என்னுடைய சொத்து இந்த நூலகம், அதை எப்படி நீ சீர்குலைக்கலாம் என்று மக்களின் பேரியக்கமாக வெடிக்கிற போது நூலகம் காப்பாற்றப்படும், சமூகம் மேலெழுந்து வரும். உயர்நீதிமன்ற ஆணை ஒட்டுமொத்த தமிழகமே வரவேற்றுள்ளது, இன்க்ளூடிங் இந்த கவர்மெண்ட்டும். இந்த கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கல அப்படின்னா உடனே உச்சநீதிமன்றத்துக்கு போயிருப்பாங்க. அவங்க போகாதிலிருந்தே இந்த ஆணை சரியான ஆணை தான் என்று அவர்கள் கண்டிப்பாக மனதில் நினைத்திருக்க வேண்டும். ஆகையினால் அந்த உயர்நீதிமன்ற ஆணையிட்ட பிறகு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அந்த நூலகத்தினுடைய வளர்ச்சிக்காக எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதை முறைப்படியாக செய்ய வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய குறிக்கோள், எண்ணம். அதை இந்த அரசாங்கம் கண்டிப்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அவர்களுக்கு அரசுக்கு அனுப்பி வைத்தால் நிச்சயம் விடிவு காலம் பிறக்கும் என்று நம்புகிறேன். நன்றி நித்யானந்தன் சார். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் நம்ம இருக்கின்றோம். உண்மையாக இந்த தலைப்பை எடுத்தது என்னென்று சொன்னால், ஒரு புத்தகங்கள், அதை உள்ளடக்கிய நூலகங்கள் தான் இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்கான முதல் விதையை விதைக்கிறது. காட்டு மிராண்டியாக இருந்த மனிதர்களை மனிதர்களாக மாற்றியது கன்ஃபூசியஸ் எழுதிய புத்தகங்கள். உலகம் என்ன என்றே தெரியாத இருந்தவர்களுக்கு மார்க்கோ போலோ எழுதிய அந்த பயணங்கள் என்கின்ற புத்தகம்தான் மிகப்பெரிய ஒரு அறிவு களஞ்சியமாக இருந்தது. மனிதன் எப்படி உயிரினங்கள் தோன்றியது என்று எழுதிய சார்லஸ் டார்வினுடைய புத்தகம் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பைசஸ் என்கின்ற புத்தகம்தான் அதற்கு மூல காரணமாக இருந்தது. மக்கள் சாதாரணமாக தங்களுடைய கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன என்று தெரிந்து கொள்ளாத இருந்த சூழ்நிலையில் தாஸ் கேபிட்டல் என்ற அந்த புத்தகம்தான், மார்க்ஸினுடைய புத்தகம்தான் மிகப்பெரிய தொழில் புரட்சியை உண்டாக்கியது. மகாத்மா காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்திற்கு உங்களுக்கான புத்தகம் எது என்று கேட்டால் அன்டு த லாஸ்ட் என்ற ஒரு புத்தகத்தை அவர் சொல்கின்றார். ஆகவே புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வகையில், நம்முடைய அறிவை வளர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அந்த வகையில் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம், தம்பி மிக அழகாக சொன்னார். அவர் மும்பைக்கு போகும்போது ஏன் நீங்கள் விமானத்தில் போல, ஏன் நீங்கள் காரில் போகிறீங்க என்று அறிஞர் அண்ணா அவரிடம் கேட்டபோது அவர் சொன்னார், 10 புத்தகங்கள் நான் படிக்க வேண்டியது இருக்கிறது, அங்கே போனால் என்னால் படிக்க முடியாது என்று சொன்னார். அப்படிப்பட்ட பெயரில் இருக்கக்கூடிய உங்களுடைய கட்சியினுடைய முதல் பெயரே அவருடைய பெயரில் வைத்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அவருடைய நூலகம் உங்களுக்கு வேண்டாமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. கலைஞர் உண்மையாகவே ஒரு தீர்க்கதரிசி. அதனால்தான் அண்ணாவினுடைய சிலை, அண்ணாவுக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஆப்ரேஷனே தள்ளி போட்டவர், அவர் படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை ஒரு வேளை மூடினாலும் மூடி விடுவார்கள், சிலையை வெளியே வைப்போம் என்று அந்த படிக்கின்ற சிலையை வெளியே வைத்தார்கள் என்று சொல்கிறார்கள். ஆகவே இந்த வகையில் இந்த புத்தக நூலகத்தை நாம் காக்க வேண்டும். தமிழகத்தினுடைய மற்ற நூலகங்களும் காக்கப்பட வேண்டும். இதற்காக தான் இந்த தலைப்பு. உண்மையாகவே இந்த உத்தரவு வந்த பிறகு, ஏன்னால் இந்த நிகழ்ச்சி அதற்கு பிறகுதான் ஒளிபரப்பாக இருக்கிறது, ஒரு நல்ல சீரமைக்கு பணியை அரசு மேற்கொள்ள வேண்டும். அதற்கான காலம் நிச்சயம் வரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.